அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி. ஆனால் தலைவர் தான் வந்து லாங் ரன்னுக்கான புது டெஃபினிஷன். 70 to 73 இயர்ஸ் ஏஜில் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கிறதோ, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவரை கொண்டாடுறதோ, அதெல்லாம் வந்து வேற லெவல் விஷயம். சூப்பர் ஸ்டார்ட்ட பிடிச்ச விஷயங்கள் அப்படின்னா அது வந்து பட்டியலிட்டுக்கிட்டே போயிடலாம். பேசுறதுல வந்து அவரே கலாச்சிப்பாரு. ஒரு சில பேர் செட் பண்ணுற ரெக்கார்டு வந்து பிரேக் பண்ணவே முடியாது. அதை பின்னாட்களில் யாராவது பிரேக் பண்ணாலும் முதல்ல அந்த ரெக்கார்டை யார் கிரியேட் பண்ணாலும் அவங்க பேர் தான் நிலைக்கும். பயங்கர வைரலாகிட்டு இருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு தனி மனிதனோட அடையாளம் மட்டும்தான். கண்டிப்பாக அந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு உரித்தான ஒரே மனுஷன் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ரஜினி சார் அவர் மட்டும்தான். ரஜினிகாந்த்ன்ற ஒரு மனிதன் தன்னுடைய சின்ன வயசுலேருந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இவ்வளோ வருஷம் ஆச்சு, இத்தனை வருஷமாக 50 வருஷம் தாண்டிடுச்சு, இத்தனை வருஷமாக ஒருத்தர் நடிச்சிட்டே இருக்காரு, அதுவும் இத்தனை வருஷமாக டாப்பில் இருக்காரு அப்படின்னா அப்போ தான் அந்த பட்டத்துக்கு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. சூப்பர் ஸ்டார் பட்டத்தால் ரஜினிக்கு வந்து ஒரு மாஸ் கிடையாது. ரஜினினால தான் சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு அவ்வளோ போட்டின்னு நான் நினைப்பேன். எப்பயுமே நான் யானை இல்லை குதிரை, யானை விழுந்தா எந்திக்க லேட் ஆயிடும், குதிரை டக்குன்னு நினச்சி போயிடும். அந்த மாதிரி தன்னைத்தானே மோட்டிவேஷன் பண்ணி அதை உத்வேகமாக எடுத்துக்கிட்டு ரசிகர்களை ஒரு எங்கேஜிங்காக வச்சுக்கிறதுல அந்த மனுஷன் வந்து உண்மையில் ஒரு சகாப்தத்தை தான் அடைஞ்சிருக்காரு. ஒருத்தரால் வந்து ரொம்ப குவக்கியாக ஜாலியாக ஃபன்னியாக இருக்க முடியும் அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. அதாவது தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் யார் ஃபேன் அப்படின்னு கேட்டு நான் வந்து ரஜினிகாந்த் ஃபேன் அப்படின்னு சொன்னால் ரஜினிகாந்துக்கு எல்லாருமே ஃபேன் தான். அதை தவிர வேறு யார் பிடிக்கும் அவரை தவிர அப்படின்னு வந்து கேட்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு மவுசு, என்றைக்கும் குறையாத மவுசு. இன்றைக்கி வந்து அவருக்கு பிறந்த நாள். ஸோ ஆரம்பத்திலே வந்து சொல்லிடுறோம், ஹாப்பி பர்த்டே தலைவா, வாழ்த்துக்கள், வணக்கம். அவரோட ஸ்டைல்லே சொல்லிடலாமே. ஆமாம், சொல்லுங்களேன் அவரோட ஸ்டைல்லே. இல்லை, அவரோட ஸ்டைல்னா அது அவருக்கு மட்டுமே உரித்தான. அப்புறம் எதுக்கு அதை நம்ம சொல்லிட்டு அவரே சொல்லுவாரு, இடைச்சொருகளாக சொல்லிடலான்ட்டு. சொல்லுங்க. ஹாப்பி பர்த்டே சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்களுக்கு. இது இப்படிதான் சொல்றாரு அவரு. அவரோட ஸ்டைல் அதான் சொல்லலாம். அவரோட ஸ்டைல்னா அது அவருக்கு மட்டும் தான் உரித்தான ஸ்டைல். எதுக்கு ஆஃப்டர் ரொம்ப நாள் கழிச்சு நாகரிகமா சொல்லிட்டோன்னா திட்ட மாட்டாங்க, இல்லைன்னா சும்மாவே திட்டுவாங்க மாதிரி. நம்ம வந்து உட்காந்து பேசினாலே ரொம்ப நாள் கழிச்சு வர பேசுறோம். பைசனுக்கு பிறகு நம்ம பேசவே இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தெரியும் பைசன்ல தான் எதிர்பார்த்துருக்காங்க நம்மள. அது முடிஞ்சு போச்சு. பைசன் வெப் சீரிஸா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் மாதிரி வந்துகிட்டே இருக்கும் போது. ஸோ இப்போ வந்து ஒரு நல்ல அருமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து நம்ம கமல் சாருடைய பர்த்டேக்கு பேசியிருந்தோம் நம்ம நடுவில். இப்போ வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்தநாள். ஒரு மனிதன் வந்து ஒரு முறை ஜெயிக்கிறதோ இல்லை கொஞ்சம் வருஷம் ஜெயிச்சுட்டு இருக்கிறதோ ஒரு லாங் ரன்னில் ஓடுறது அப்படின்னாங்க. அது லாங் ரன்னே ஒரு 10 வருஷம் 15 வருஷம் தான். ஆனால் தலைவர் தான் வந்து லாங் ரன்னுக்கான புது டெஃபினிஷன். 70 to 73 இயர்ஸ் ஏஜில் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கிறதோ, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவரை கொண்டாடுறதோ, அதெல்லாம் வந்து வேற லெவல் விஷயம். ஒரு சில பேர் செட் பண்ணுற ரெக்கார்டு வந்து பிரேக் பண்ணவே முடியாது. அதை பின்னாட்களில் யாராவது பிரேக் பண்ணாலும் முதல்ல அந்த ரெக்கார்டை யார் கிரியேட் பண்ணாலும் அவங்க பேர் தான் நிலைக்கும். இப்போ நீல் ஆம்ஸ்ட்ராங் 3க்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் போயிட்டு வந்துட்டாங்க. அங்கே போகிறாங்க, சாப்பிட்றாங்க, வர்றாங்க, அங்கே போய் ரீல்ஸ் எடுக்கிறாங்க, ஸ்டே பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் இப்போ வரைக்குமே வந்து ஆம்ஸ்ட்ராங்குடைய பேர் தான் எல்லாருக்குமே தெரியுது. அந்த மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட் கிரியேட்டர். ஸோ அவரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து நிறைய விஷயம் பேச போகிறோம். ஆரம்பிங்களா நீங்களே அப்படியே. எது ரொம்ப பிடிக்கும் சூப்பர் ஸ்டார்ட்ட? ஸ்டைல் தவிர இல்லை ஸ்டைலே கூட பேசலாம். சூப்பர் ஸ்டார்ட்ட பிடிச்ச விஷயங்கள் அப்படின்னா அது வந்து பட்டியலிட்டுக்கிட்டே போயிடலாம். ஆனால் எனக்கு பர்டிகுலர் இந்த விஷயம் அப்படி பிடிக்குன்னு பார்த்தா எல்லா ஸ்டேஜ்லேயும் அவர் வந்து பேசுறதுல வந்து அவரே கலாச்சிப்பாரு. அந்த விஷயம் வந்து பர்டிகுலராக எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த விஷயம். ஏன்னா பொதுவாக இப்போ நம்மளை கலாய்க்கிறவங்க மத்தியில், நாம கலாய்க்கிறவங்க மத்தியில் நம்மளை யாரும் கலாய்க்கக்கூடாது, நம்ம தான் கலாய்ச்சிக்கணும் அப்படி இல்லை. நம்மளே அப்படிதான் கேவலமாக இதை தப்பு பண்ணுறோம், போய் முதல்ல அதை எடிட் பண்ணி இது பண்ணிடுவோம். ஆனால் வந்து ஸ்டேஜில் தானே கலாய்க்கிறதுங்கிறது வேற விஷயம். இன்னொன்று அவர் நடந்த விஷயங்கள், அவருடைய அனுபவத்தில் கடந்து வந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி இப்படிலாம் நான் இருந்திருக்கேன், என்ன ஆட்டம் ஆண்டடாங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இப்போ நிறைய பேர் போட்டு ஸ்டேட்டஸாக போட்டு ரீல்ஸில் போட்டு பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு தனி மனிதனோட அடையாளம் மட்டும்தான். ஆமாம், என்னென்னா ஸ்டேஜ் ஸ்பீச் பற்றி சொன்னதுனால அவருக்கு ஆரம்பத்துலேருந்தே அந்த குட்டி கதை சொல்கிறது, பாசிட்டிவ் ஸ்டோரிஸ் சொல்கிறது, இது எல்லாமே ஒரு வழக்கம் தான், ஒரு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே வர விஷயம். அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, எந்திரனுக்கு ஒரு ப்ரொமோஷன் நடக்கும். அது வந்து இங்கே இல்லை, ஹிந்தியில் ப்ரமோட் பண்ணுறதுக்காக போயிருப்பாங்க. இதில் வந்து நம்ம அமிதாப் இருப்பார், ஐஸ்வர்யா ராய் இருப்பாங்க, எல்லாருமே அவங்க ஃபேமிலி மொத்தமாக எல்லாருமே இருப்பாங்க. அண்டு சூப்பர் ஸ்டார் சங்கர் சார் எல்லாருமே இருப்பாங்க. அதில் ஒரு கதை சொல்லுவார். அது வந்து இப்போ வரைக்குமே வைரலாக போயிட்டுருக்கு. என்ன கதை அப்படின்னா, அவர் வந்து போயிருக்காரு ஊருக்கு, மும்பை எங்கேயோ சம்திங் பார்க்குறதுக்கு போயிருக்காரு. அந்த இடத்துக்கு வந்து அவங்க அண்ணன் வீட்டுக்கு போயிருக்காரு.
அண்ணனுடைய ஃப்ரெண்டு, அந்த ஏரியா ஃப்ரெண்டு, அவர் வந்து பார்த்துருக்காரு. இவர் முடியெல்லாம் கொட்டிடுச்சுல அந்த டைமு, எந்திரன் டைம்லாம் வந்து பார்த்துட்டு, என்ன ரஜினி என்ன ரிட்டையர்ட் லைஃபு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்களா, படம் நடிக்கிறது தெரியாது போல் அவருக்கு, ரிட்டையர்ட் லைஃபு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்களா, போயிட்டுருக்கு லைஃபு, ஆனால் ஃபுல்லாக ரிட்டையர் ஆகலை, நான் படம் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். ஓ அப்படியா, என்ன படம் அப்படின்னு ஒன்றுல, ரோபோ படம். அப்படியா, சூப்பர் சூப்பர், யார் நடிக்கிறது, ஐஸ்வர்யா ராய் நடிக்கிறாங்க. அப்படியா சூப்பர்ப்பா, ஐஸ்வர்யா ராய் நடிக்கிறாங்க அந்த படத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னா பெரிய விஷயமே, சூப்பர். இப்படியே பேசிட்டே இருந்த ஒரு டக்குன்னு கேட்டாரா, அம்மா ஹீரோ யார் அப்படின்னு சொல்லி ரஜினி பார்த்து கேட்டிருக்காரு. இப்போ ரஜினி சொல்லியிருக்காரு, இல்லை நான் தான் ஹீரோவை நடிக்கிறேன். ஓஹோ அப்படியா அப்படின்ட்டு ஒரு 10 அடி தள்ளி போயிட்டு, என்னப்பா சொல்கிறாரு இவர், ஐஸ்வர்யா ராய்க்கு இவர் ஹீரோவா, ஏன்னா அமிதாப் பச்சன்லாம் அந்த விஷயம் தெரியுமா தெரியாதா, எப்படி அக்செப்ட் பண்ணாங்க அவருக்கு அப்படின்னு கேட்டு போனாராம். இதை வந்து பாலிவுட்டில் அவ்வளோ ப்ரெஸ் பீப்புள் எல்லாரும் முன்னாடி வந்து சொல்லி தன்னைத்தானே கிண்டல் பண்ணிட்டு இன்னே வரைக்கும் அது வைரலாக போயிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில் அந்த ஸ்பீச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக கூலிலேயே வந்து அவர் சௌபின் ஷாகிரை பற்றி சொன்னதெல்லாம் அது பயங்கரமாக இதாகிடுச்சு. ஆனால் யதார்த்தத்தில் என்னென்னா அவர் பேசக்கூடியது அப்படி தான். ரொம்ப பழைய இன்டர்வியூ ஒன்று, அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் ஒரு இடத்துல, நம்ம கேபி சாரோட ஒரு ஷூட்டிங்கில் ஏதோ ஒரு இடத்துல இவர் ஷூட் பண்ணும்போது அந்த ஷூட் அப்போ தான் முடிச்சிருக்காங்க, இவர் இப்போ லைட்டாக ட்ரிங்க் சாப்பிட்டோன்னே திரும்ப ஒரு ஷாட் மட்டும் எடுக்கும் கேபி சார் கூப்பிட்டுருக்காரு. இவர் வந்துட்டு தெரியக்கூடாதுன்னு குளிச்சுட்டு பல்லாம் தேய்ச்சிட்டு வந்திருக்காரு. அவர் ஒரு சீன் நடித்த உடனே கேபி சார் கண்டுபிடிச்சிட்டாராம். அப்புறம் கூப்பிட்டு வந்து சொல்லியிருக்காரு, அந்த மாதிரி வந்துட்டு தண்ணி அடிச்சிருக்கியா, எனக்கு தெரிஞ்சது நீ அங்கே நிற்கும்போது, உனக்கு வந்து நாகேஷ் தெரியுமா, அவன் கால் தூசி குடிநீர்லாம் பெற மாட்டேன், இன்னொரு முறை நீ தண்ணி அடிச்சுட்டு ஷூட்டிங் வந்து தெரிஞ்சுன்னா உன்னை செருப்பு கழட்டி அடிப்பேன் அப்படின்னாராம். தன்னை வந்து தன்னுடைய குருநாதர் இப்படி சொல்கிறத ஏற்றுக்கிறது பிரச்சனை கிடையாது, தனிப்பட்ட முறையில் அவன் திட்டுறதை ஏற்றுக்கலாம். ஆனால் இந்த வார்த்தை தான் சொன்னாருன்னு வீடியோவில் சொல்கிறது இருக்குல்ல, அதுதான் பெரிய விஷயம். ஆனால் இதை வந்து கமெண்ட்ல வந்து கேட்பாங்க, இவன் இன்னமும் கூட இருந்து சொன்ன மாதிரியே பேசிக்கிறானே நண்பர்களே, அவர் சொன்னதான் சொல்கிறேன், அவர் சொன்னதான் சொல்லிட்டு இருக்கேன், நான் மட்டும் இந்த கேபி சார் இருந்த காலத்தில் போய் பார்த்துட்டு வர முடியும். எல்லாமே அவருக்கு சொன்ன விஷயங்களை வந்து நாங்கள் ஆமாம் எடுத்து தொகுத்து பண்ணுறோம் சொல்கிறோம். ஆமாம், இது ஸ்டேஜ் ஸ்பீச்சில் இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் மாதிரி. ஆமாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னொன்று, அந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் வந்து ஆரம்பத்துலேருந்து ஸ்டில் இப்போ வரைக்கும் அந்த பட்டத்துக்கு போட்டி போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இடையில கூட ஒரு பெரிய பஞ்சாயத்து வந்துச்சு, சூப்பர் ஸ்டார் பட்டத்தை நிறைய பேர் சொல்றாங்க. ஆமாம், அது அப்பப்போ வர்றது. ஆனால் அந்த சூப்பர் ஸ்டார் பட்டங்கிறது நிரந்தரம். அவரே ஸ்டேஜில் இதையும் சொல்லியிருக்காரு, ஏன்னா சூப்பர் ஸ்டார் பட்டம் எனக்கு நிறைய டைம் சொல்லியிருக்கேன், இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துட்டு இருக்கு சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு அப்படின்னு அதையும் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு உரித்தான ஒரே மனுஷன் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ரஜினி சார் அவர் மட்டும்தான். எனக்கு வந்து இல்லை சொல்லி முடியுங்க. சொல்லுங்க. இல்லை, எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா, சூப்பர் ஸ்டார் பட்டம்ன்றதை தாண்டி அந்த பட்டத்தை யார் வச்சிருக்காங்களோ அதை பொறுத்து தான் வேல்யூன்னு நான் நினைப்பேன். நான் இப்போ சூப்பர் ஸ்டார் பட்டம் வந்து மற்ற நடிகர்களில் குறையா சொல்லணும், நம்ம வந்து சூப்பர் ஸ்டாரை பேசுகிறோன்றத மற்றவங்களை குறைச்சி பேசணும்னு இல்லை. ஒரு 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 பட்டம் ஒரு நடிகருக்கு இருக்குது அப்படின்னா அந்த பட்டத்துக்கு உண்டான வேல்யூ எப்படி வருது, அந்த பர்சனுடைய வேல்யூ தான் அந்த பட்டத்துக்கு வருது இல்லையா. அந்த வகையில் யார் அந்த பட்டத்தை தாங்கி பிடிச்சிருக்கா, ரஜினிகாந்த்ன்ற ஒரு மனிதன் தன்னுடைய சின்ன வயசுலேருந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இவ்வளோ வருஷம் ஆச்சு, இத்தனை வருஷமாக 50 வருஷம் தாண்டிடுச்சு, இத்தனை வருஷமாக ஒருத்தர் நடிச்சிட்டே இருக்காரு, அதுவும் இத்தனை வருஷமாக டாப்பில் இருக்காரு அப்படின்னா அப்போ தான் அந்த பட்டத்துக்கு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ யார் அவருடைய பொசிஷனுக்கு அடுத்து வர்றது அப்படின்ட்டு அதுதான் எனக்கு தெரிஞ்சதோட வேல்யூ. வேறு யாராவது அந்த இடத்துல இருந்திருந்தாங்க அப்படின்னா அதுக்கு இவ்வளோ வேல்யூ வந்திருக்குமான்னு தெரியல. நான் அகைன் குறைச்சி இதுவாக சொல்ல, எல்லாருக்கும் ஒரு அடையாளம் இருக்குது. அந்த வகையில் சூப்பர் ஸ்டார் பட்டத்தால் ரஜினிக்கு வந்து ஒரு மாஸ் கிடையாது, ரஜினினால தான் சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு அவ்வளோ போட்டின்னு நான் நினைப்பேன் எப்பயுமே. 75 இயர்ஸாக ஒரு மனுஷன் நின்று இருக்கிறது, இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுன்றது வேற, 50 வருஷமா அந்த இண்டஸ்ட்ரியில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறதுன்றது ஒரு வேற. ஏன்னா அது சினிமாவை தாண்டி வெளியில் போய் சென்றடைகிறது, ரீச்சிங்கிறது ஒரு வேற ஒரு விஷயம். எல்லா இண்டஸ்ட்ரியுமே ஒரு சூப்பர் ஸ்டார்ன்ற அந்த பட்டத்தில் ஒருத்தர் இருப்பாங்க. இப்போ தமிழில் இருக்க மாதிரி மற்ற இண்டஸ்ட்ரியில் தெலுங்கா இருக்கட்டும், ஹிந்தி, மலையாள, கன்னடா இப்படி சொல்லிட்டே போகலாம். அந்த மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரியில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா ரஜினி தான். மற்ற இண்டஸ்ட்ரியில் உள்ள எல்லாருக்குமே தெரியும். அவர் நடித்த படங்கள் அப்படியே பட்டியலிட்டு போயிட்டோம்னா படங்களில் வந்து அவர் பண்ண கேரக்டரை அவர் மட்டும்தான் பண்ண முடியுன்ற ஒரு ஸ்டாம்ப் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு படைப்பா, பாஷா, தளபதி, எந்திரன், இந்த மாதிரி ஒரு பெரிய ஹிட் படங்கள் கொடுத்துட்டே போனார். அவருக்குமே ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி தொய்வுன்ற ஒரு விஷயம் வந்துச்சு. அதுலேயுமே அவர் ஸ்டேஜில் சொல்லியிருக்க விஷயந்தான், பாபா படத்தோட தோல்விக்கு அப்புறம் சந்திரமுகின்ற ஒரு பெரிய ஹிட் கொடுத்துட்றாரு. கொடுத்ததுக்கப்புறம் அதிலே சொல்கிறாரு, நான் யானை இல்லை குதிரை, யானை விழுந்தா எந்திக்க லேட் ஆயிரும், குதிரை டக்குன்னு இருந்துச்சு போயிடும். அந்த மாதிரி தன்னைத்தானே மோட்டிவேஷன் பண்ணி அதை உத்வேகமாக எடுத்துக்கிட்டு ரசிகர்களை ஒரு எங்கேஜிங்காக வச்சுக்கிறதுல அந்த மனுஷன் வந்து உண்மையில் ஒரு
சகாப்தத்தை தான் அடைஞ்சிருக்காரு. நிச்சயமா நம்ம சொல்லும்போது ரொம்ப ஷாலோவா சொன்னீங்க. நீ என்னன்னா 2000க்கு அப்புறம் அந்த படம் எல்லாமே இந்திரன் இதெல்லாமே இல்ல அது சொல்லணும்னா அது ரொம்ப ரொம்ப வருஷம் போய்கிட்டே இருக்கும். 50 வருஷம் ஜேர்னி அது. அதுல வந்து எனக்கு எது ரொம்ப ஆச்சரியப்படுத்தும் அப்படின்னா, இப்போ கமல் சார் மாதிரி ஒரு ஆக்டருங்க. கமல் சார் கிட்ட வந்து நீங்க என்ன அவர்கிட்ட இது இல்லைன்னு யாருமே சொல்லவே முடியாது. கமல் சார்கிட்ட ஸ்டைல் இல்லை, அழகு இல்லை, நடிப்பு இல்லை, திறமை இல்லை, அவர் வந்து அடாப்டிவான ஒரு ஆள் கிடையாது. எதையுமே நீங்க சொல்ல முடியாது. இப்போ கமல் சார் மாதிரி ஒரு ஆளை ஃப்ரேம் நிறுத்திட்டு, ரஜினி சார் மாதிரி ஒரு ஆளை பக்கத்தில் நிறுத்திட்டு, நீங்கள் 2 பேரும் நடிக்க வச்சு இந்த பையனும் ஹீரோவாக நடிப்பான் போல இருக்கே, அந்த பையன் நடிக்க வைக்கலான்னு யாருக்கோ ஒருத்தருக்கு தோணுதுன்னா, அப்போ அங்கே எவ்வளோ யூனிக்கான டேலண்ட் இருந்திருக்கணும் அவர்கிட்ட. நீங்கள் கமல் சாரை ஓவர்டேக் பண்ணி எப்படிங்க நடிப்பீங்க? எனக்கு அந்த டவுட். நிறைய படம் இருக்கும். ஒரு படத்தில் அது படத்துடைய பேரை மறந்துட்டேன், மன்னிக்கணும். என்ன அப்படின்னா, கமல் சார் நின்றுட்டு இருப்பார் வாசல்கிட்ட, ரஜினி சார் வந்து டைம் ஆச்சுன்னு சொல்லி கூப்பிடுவார். அதில் ஒரு ஸ்டைல் அவர் பண்ணியிருப்பார். இப்படி இப்படி நவுத்திட்டு இப்படி டைம் ஆச்சு வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போவார். எனக்கு என்ன அப்படின்னா, பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்க விஷயம் என்னென்னா, அது பலமுறை சூப்பர் ஸ்டார் சொன்னது, அழகு அறிவு எல்லாத்துலேயுமே கமல் தான் அதிகம் அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோ திறமையாக அத்தனை வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில் நடிச்சிட்டு இருக்கிற கமலஹாசன் சார் பக்கத்தில் நடிக்கணும் அப்படின்றதே அந்த டைம் எவ்வளோ இன்ஃபீரியராக இருந்திருக்கும். இப்போ வரைக்குமே நம்ம சொசைட்டியில் என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து கொஞ்சம் டார்க் டோனாக இருக்கார் அப்படின்னா குறைச்சி மதிப்பிடுறது, ஒருத்தருடைய கலரை வந்து ஒரு அளவுகோலாக வச்சு அவங்களுடைய இவங்க இப்படி அழகாக இருக்காங்க இல்லை அப்படின்னு வரையறுக்கிற ஒரு மூடத்தனமான விஷயம் இன்றைக்குமே இருக்குது. அப்போ அன்றைக்கி அது எவ்வளோ பீக்கில் இருந்திருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி உள்ளவங்களாம் எடுத்தீங்க அப்படின்னா எல்லாருமே பயங்கர கலர். உதாரணத்துக்கு எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும், சிவாஜி அவர்களாக இருக்கட்டும், இல்லைன்னா ஜெமினி கணேசன் அவர்களாக இருக்கட்டும், கமல் சாராக இருக்கட்டும், எல்லாருமே நல்ல கலரு. இன்னொன்று பிளாக் அண்ட் ஒயிட் படங்களில் பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ கலராக அவ்வளோ இதுவாக இருந்தால் தான் அது தெரியும்னு வச்சுக்கிங்களேன். அந்த மாதிரியெல்லாம் இருந்த சினாரியோவில் ஒரே ஒருத்தன் தான் இந்த ஸ்கின் டோனோட வர்றான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே. ஒரே ஒரு ஆள் தான் இந்த ஸ்கின் டோனோட வராப்புல. அவர் ஜெயிச்சதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி இருக்கிற கோடிக்கணக்கான பேருக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கும். இப்போ கமல் சார் மாதிரி அவ்வளோ அழகாக அவ்வளோ சாமிங்காக எப்படினாலும் நடிச்சிடலாம், என்ன வேணால் பண்ணலாம் நடிப்புக்காக அப்படின்னு இருக்கிற ஒரு நபர் கூட இப்படி ஒரு நபர் போட்டி போட்டு ஜெயிக்க முடியுதுன்னா, அப்போ தனித்திறமையும் தன்னம்பிக்கையும் வளர்த்துக்கிட்டோன்னா எதுவுமே பண்ண முடியுன்றது ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் தானேங்க. நம்ம ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் படம், கார்த்திக் சுப்ராஜ் அவர் வந்து எவ்வளோ பெரிய தலைவர் ஃபேன் சொல்லி நம்ம தெரியணும் அவசியம் இல்லை, அவர் பெரிய ஃபேனு. அதில் வந்து ஒரு டைலாக் ஒன்று வரும், எஸ்ஜே சூர்யா சொல்லுவார் லாரன்ஸ் சாரை பார்த்து, இப்போ வர புதுசாக ரஜினின்னு ஒரு பையன் வந்திருக்கானா, கருப்பாக கலையாக இருக்கான், பையன் சூப்பராக நடிக்கிறான் அப்படின்வார். அதுக்கு முன்னாடி இந்த படத்துடைய ஓப்பனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா சிரிச்சிருவாங்க. லாரன்ஸ் நான் வந்து நடிக்க போகிறேன் அப்படின்னோடனே, இவரெல்லாம் எப்படிங்க பாலிவுட்டில் நடித்தா அப்படின்ட்டு சொன்ன உடனே லாரன்ஸ் அப்போ அந்த இடத்துல ஒரு டைலாக் சொல்லுவார். லாரன்ஸும் சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன் தான், இவரும் சூப்பர் ஸ்டார் ஃபேன் தான். டைலாக் சொல்லுவாங்க, அவங்களாம் ஓட விடுறதுனே கருப்பு ஹீரோ ஒருத்தர் வருவான்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த படமே ஆரம்பிக்கும். ஸோ எனக்கு என்ன இருந்துச்சுன்னா, அது அப்போவே அந்த டைமில் அது இந்த படத்து மூலமாக வந்து சூப்பர் ஸ்டாருக்கு ட்ரிபியூட்டோ அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு எனக்கு வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் எப்பயுமே ஆச்சரியப்படுத்திகிட்டே இருக்கும். என்ன பண்ண முடியும், நம்ம வந்து சின்ன கேரக்டர் ரோல் தான் பண்ணுறோம், பக்கத்தில் படத்துடைய ஹீரோ கமலஹாசன், அவரை தாண்டி நம்மளை பார்க்க வைக்கணும்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு ஒருத்தர் யோசித்து கால்குலேட்டிவாக பண்ணுறது இருக்குல்ல, அதுதான் அவருடைய சக்ஸஸ்க்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் அவரை பற்றி சொல்லிட்டே போகலாம். சினிமாவாக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும், இப்போ வந்து அரசியல்ன்ற ஒரு பாதையிலையும் அவர் பயணித்து மக்களுக்கு சேவை பண்ணலாங்கிற ஒரு விஷயத்த எடுத்திருந்தார் முன்னாடி. ஆனால் ஒரு சில காரணங்கள் அவரோட உடல்நலை குறித்து அவர் வந்து அது கவனத்தில் வச்சு சரி நம்ம வந்து இப்போ அரசியல் வேணாங்கிற ஒரு முடிவும் வச்சார். ஆனால் அவர் பண்ண விஷயம் என்ன எதுக்காக வச்சுருக்காருன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் நிறைய பேர் இப்போ வரைக்கும் அவர் அரசியலுக்கு வரலன்னு பின்வாங்கிட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு நிறைய பேர் ட்ரோல் பண்ணி அப்படியே கொண்டு போய்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அரசியல்ன்ற ஒன்று எப்படி எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகுது, மக்கள் கூடவே பயணிக்கிற ஒரு தலைவராக இருக்க போகுதுங்கிறத சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து அப்போவே யோசிச்சு சரி நம்ம இந்த காலகட்டத்தில் இப்படி தான் போகணும் அப்படின்ட்டு அவர் நினச்சிருக்காரு. ஏன்னா இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த சுச்சுவேஷனில் அவர் அரசியலுக்கு வந்து சரி அது ரிலேட்டடாக பண்ணால் கூட அவரோட ஹெல்த் ரீதியாக வந்து ரொம்பவும் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இன்னொரு பக்கம் கொரோனா வேறு இருந்துச்சு. ஆமாம், அந்த டைம் அதில் வேறு இருந்துச்சு. ஆமாம், அப்போவே அரசியலுக்கு வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்கிற விதமாக அது சொல்லிட்டு போயிட்டாரு. ஆமாம், அது 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 ஒரு அரசியல் சார்ந்து வரும்போது வந்து நிறைய பேருக்கு ஆரவாரமாக இருந்துச்சு. அதே சினிமா ரசிகர்களுக்கு வந்து ஒரு கேள்வியும் இருந்துச்சு, ஓகே அப்போ இதுக்கு மேலே படம் பண்ண முடியாதா? ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வந்து எல்லாருமே தெளிவாக இருக்காங்க, இதுக்கப்புறம் வந்து படத்தையும் அரசியலையும் ரெண்டும் ஒன்றா பேரலாக பண்ண முடியாது அப்படின்ட்டு. இப்படி பண்ணி சக்சீடான ஒரே ஆள் வந்து திரு எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான். அதுக்கப்புறம் ரொம்ப சீரியஸ் பாலிடிக்ஸ் வந்துட்டவங்க யாருமே அதை பண்ணலை. அப்படியே நடிச்சுக்கிட்டு பாலிடிக்ஸ் பார்த்துக்கலான் இருக்கவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து சினிமா ரசிகர்கள் யோசித்தாங்க. பட் ஓகே, அது நடக்காமல் போயிடுச்சு. அது ஒரு பக்கம். இப்போ நம்ம என்ன அப்படின்னா, அவருடைய படங்கள்லேருந்து சில ஐகானிக் சீன்ஸ்
நமக்கு என்னென்ன சீன் ஞாபகம் இருக்கோ அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு 180 200 படம் எல்லா லாங்குவேஜ்லையும் சேர்த்தா நிறைய போவோம். அதை மொத்தமாக நம்ம பேச முடியாது, அவ்வளோ நேரமும் நமக்கு இருக்காது. ஒரு ஞாபகத்தில் இருக்க வரைக்கும் சில படங்கள் சொல்லலாம். நீங்களே ஆரம்பிங்க. தளபதி படம். தளபதி படத்துல ஐகானிக் சீன்ஸ்ன்னு எனக்கு பர்சனலா பிடிச்ச சீன் எது, ஏதாவது ஒண்ணு சொன்னா கூட போதும். இப்ப கூட கூலில ரீக்ரியேட் பண்ண மாதிரி ஒரு சீன் இருந்துச்சு. அவரு சிலோட் ஷாட்டா? ஆமா, அந்த சீனை இப்படி எடுத்து இப்படி பாப்பாரு, இப்படி நின்று பாப்பாரு, அந்த சீன் அப்படியே ஸ்லோ மோஷன் அப்படியே போகும். முக்கியமா இந்த தளபதி படத்தை சொல்றது வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார், இன்னொரு பக்கம் மலையாளத்தை சூப்பர் ஸ்டாரான மம்முட்டி. ஸோ ஒரு ஐகானிக் ஸ்டாரும் சேர்ந்து படத்துல இருக்காங்கிறப்போ அப்பவே அந்த அளவுக்கு படத்துக்கான ஒரு ஃபேன்ஸ் மூமெண்ட்டுங்கிறது பெரிய அளவில் இருந்துச்சு. நிறைய ஸ்டார்ஸ் இருந்திருக்காங்க. அரவிந்த்சாமி அவராக இருக்கட்டும், அவர் ஃபர்ஸ்ட் படம் அது. ஆமா, ஃபர்ஸ்ட் டெபியூட் படம் வேற. ஸோ அப்போவே அந்த தளபதி படங்கிற ஒரு பெஞ்ச் மார்க் வந்து அப்போவே சூப்பர் ஸ்டார் வந்து தமிழ் சினிமா மக்கள் மத்தியில் விதைச்சிருக்காரு. அது நம்மளுக்கு அவங்க அவார்டு வாங்க ஸ்டேஜுக்கு வரும்போது பிடிக்கிறது. சார் தளபதி 2ல யார் சார் நடிக்கிறது? அதுவும் நம்ம மம்முட்டி சார் சொன்னார், அது நல்லா தானே இருக்கு, அதை அப்படின்னு அப்படின்னாரு. எனக்கு பிடிச்ச ஐகானிக் சீன்னா நான் வந்து தளபதிக்கும் கொஞ்சம் பின்னாடி போகணும். தில்லுமுள்ளு அதுக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கும், யோசிச்சா ஞாபகம் இருக்கும். பட் தில்லுமுல்லுலேருந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னா தில்லுமுல்லில் வந்து அந்த இந்திரன் கேரக்டரோட இன்ட்ரடக்ஷன் மாதிரி ஒன்று வரும். அப்போது கேமரா வச்சுருப்பாங்க, பயங்கர ஸ்டைலாக இருப்பார். அதில் ஒரு க்ளீன் ஷேவ்லாம் பண்ணிட்டு சின்ன பையன் மாதிரி கையில் ஒரு கீ செயின் மாதிரி ஒன்று இருக்கும், வச்சுட்டு சுற்றிக்கிட்டே வந்துக்கிட்டே இருப்பார். அதெல்லாம் கேட் ஓப்பன் பண்ணணும். கேட் வந்து ஒரு ஸ்லைடிங் மாடல் கேட்டு. அந்த கேட் ஓப்பன் பண்ணுறப்போ சும்மா இப்படி திறந்து விட்டு போகிறதோ இதுவோ அப்படிலாம் இல்லை. அவர் ஒரு பெல் பாட்டம் பேண்ட் வேற, கால் எடுத்து இந்த கேட் இப்படி திறந்து விட்டு இப்படி எத்தி விடுவார். கேட்டை எத்தி விட்டுட்டு அந்த கேட் போய்ட்டு இஸ்லாமிய வரும்போது உள்ளே அப்படியே சுற்றிக்கிட்டே வந்து பார்ப்பார். அப்படியே அது ரொம்ப செமையாக இருக்கும், க்யூட்டாக இருக்கும் அவருடைய ஆக்டிங்க்கும். அதுக்கும் வெளியே தேங்காய் சீனிவாசன் சார் வந்து தோட்ட வேலை பார்த்துட்டு இருப்பாரு. முதலாளி போய் கூப்பிடு அப்படின்னுவார். இவர் உள்ளே வந்துடுவார். உள்ளே வந்த உடனே கூலிங் கிளாஸ்லாம் போட்டிருப்பாரு. தேங்காய் சீனிவாசன் சாரை பார்த்து, சார் வெளியே வேலை பார்க்குற தோட்டக்காரன் அப்படியே உங்களை மாதிரியே இருக்கான் சார் அப்படின்னுவார். அதுக்கப்புறம் அந்த பாட்டு வரும். அந்த சீன்லாம் வந்து அவர் அவ்வளோ சாமிங்காக இருப்பார். பயங்கர ஸ்டைலாக இருக்கும் அந்த சீன். அவர் காலில் எத்தி விட்டு வர்ற சீன் அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து அடுத்தடுத்து அப்படியே சொல்லிகிட்டே போகலாம். எனக்கு அடுத்த ரொம்ப பிடிச்சதுன்னா வந்து அண்ணாமலையில் வந்துட்டு ஒரு டைலாக் ஒன்று வரும். எல்லாருக்கும் அண்ணாமலை டைலாக்னாலே வந்து அந்த தொடைய தட்டி சவால் ஒரு டைலாக் தான். அதுக்கு முன்னாடி வந்து வினி சக்கரவர்த்தி சாருடைய வீட்டில் போய் மாடெல்லாம் கட்டி போட்டு சண்டை ஒன்று நடக்கும். அந்த சண்டை நடக்கும்போதும் வந்து ஒரு சாதாரண ஒரு குர்த்தா அதெல்லாம் போட்டு ஒரு டைலாக் ஒன்று பேசுவார். பயங்கரமாக இருக்கும். அதுலேயும் பயங்கர ஸ்டைலாக இருப்பார் அவர். நன்றி. அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி.